ஏமா தட்டை நல்லா அலம்பித்தானே வச்சிருக்க? ஏன்னா நான் கொஞ்சம் மடி பார்ப்பேன். ஏசி ஏசி ஆன் பண்ணுங்க. ஆமா, ஏசி நம்ம சாதியா? ஏசி நம்ம சாதியா இருந்தாலும் அதுல இருக்க ஹீட்டர் நம்ம சாதியான்னு தெரியல. ஏன்னா ஹீட்டர் பீட்டரா போனா நாசமா போயிடும். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நீங்க என்ன சமைச்சு கொண்டு வந்திருக்கீங்க? நான் ஒரு மதுரைக்காரே. நான் குடும்ப விஷயத்தையும் பண்டிகை விஷயத்தையும் பக்கத்து வீட்டுக்காரங்க விஷயத்தையும் பக்காவா பேசுறவன். நானும் பாரதியும் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல கலகலப்புக்கு பஞ்சமே இருக்காது. இது வரைக்கும் நாங்க 2 பேரும் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவா ஒரு வார்த்தை பேசியிருப்போமா? அட, சாதிக்கு எதிராக ஏதாவது வார்த்தை பேசியிருப்போமான்னு சொல்லுங்க. ஆமா, மறந்துட்டேன். இது என்ன இழந்த பொடி வச்சிருக்கிறேன்? இது நம்ம சாதிக்காரங்க தயாரிச்சது தானா? இது எந்த ஊரு இழந்த வடை, அதை சொல்லுங்க. விருதுநகர். விருதுநகர்னா அவரா? கோவில்பட்டி வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்ல, கொஞ்சம் அப்படியே பக்கமா வந்துருச்சுன்னு அர்த்தம். சாத்தூர் வரைக்கும் கூட நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுமா. ஆனா மதுரை பக்கம் வந்துட்டோம்னா மட்டும் மனசு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா மதுரைக்குள்ள சொல்ல முடியாதுமா, சொல்ல முடியாது. அப்புறம் நாங்க பட்டிமன்றம் பேசுறதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆட, காரைக்குடியில சமையல்ல சிறந்தது முனியாண்டி விலாசா இல்ல செட்டிநாடான்னு கூட நாங்க பட்டிமன்றம் நடத்தி இருக்கோம்ங்க. ஆட, பாரதி முனியாண்டின்னு பேசுனா நான் செட்டிநாடுன்னு பேசுவேன். பாரதி முனியாண்டிய பத்தி எல்லாம் பேசியிருக்கானு எல்லாம் கேட்காதீங்க. அவங்களுக்கு இத பத்தி எண்ணமெல்லாம் கிடையாது. என்னமா நீங்க ஸ்பெஷலா பண்ணிருக்கீங்க? ஏன்னா நாங்க கடல் தாண்டி இங்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த பீஸா கீசா பர்கரு சமோசா இதெல்லாம் செட் ஆகாது. சாப்பிட்டோம்னா வயிற்றுல போய் இறுக்கிருச்சுன்னு வைங்களேன், அப்புறம் காலையில தீர்ப்புக்கு முக்கிற மாதிரி முக்க வேண்டியதாயிரும். அப்புறம் நடுவரும் நானாகவே இருப்பதால முக்கிறதும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இவருக்கு கொஞ்சம் முக்கணும், இவங்களுக்கு கொஞ்சம் முக்கணும், வயிறு அப்புறம் மொத்தத்துல கடமுட்டான்னு ஆயிடுங்க. அதனாலதான் சொல்றேன். என்னம்மா நீங்க சமைச்சிருக்கீங்க? ஓ சூப்பர். எங்களுக்கு வேண்டி நீங்க 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி இங்க வந்திருக்கீங்க. உங்களை நான் மகிழ்ச்சியா பாராட்டுறோம். முதல்ல நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோ போடாம நான் பேசினேன்னு நான் மாட்டிக்குவேன். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு செய்தியை நான் வழக்கமாக தர விரும்புகிறேன். அமெரிக்காவில் அட்லாண்டா மாநகரத்துல நாங்க ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது பல தமிழ் சொந்தங்கள் வீடுகள்ல இருந்து சமையல் பண்ணி எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. சில நேரங்கள்ல சாப்பாடு நம்ம ஊரு உணவை விட சுவையாக இருக்கும். அப்போ அவங்க ஊர் பேரையும் சொல்லுவாங்க. வர்றவங்க எல்லாரும், சார் நான் உங்க ஊரு சார் மதுரை, சார் நான் திருச்சி, நான் வாலிப்பட்டி, நான் தேனி, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தங்க காரைக்குடின்னு சொன்னாங்க. அப்ப நான் செட்டிநாடான்னு கேட்டேன், ஞாபகம் இருக்கு. செட்டியாரன்னு நான் கேட்கல. இவ்வளவு சுவையா செட்டிநாட்டு உணவு இருக்கே அப்படின்னு நான் கேட்டேன், ஞாபகம் இருக்கு. அவங்க யாரு, எவரு, என்ன ஜாதி, இதெல்லாம் யோசிக்கிற அளவு எனக்கு சின்ன புத்தி இல்லை. நாங்க இத்தனை வருஷமா தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களை சந்திக்கிறோமே, எங்கேயாவது யாராவது நான் போய் ஜாதிய சமய உணர்வுகளோடு இருந்தேன்னு சொல்லுங்க. என்னோடு பயணிக்கிற எல்லாருக்கும் தெரியும், என்னை சந்தித்த எல்லாருக்குமே தெரியும், தமிழர் ஜாதி என்கிற ஒன்றைத்தான் நான் பெருமையாக கருது. எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நான் தான் ராசா பேசுறேன். உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதது ஒண்ணும் கிடையாதுங்க. குடும்ப உறவுகளுக்கு பெரிதும் காரணம் பணமா பாசமா அப்படிங்கிற பட்டிமன்றத்துல நான் எங்கேயாவது சாதியை பத்தி பேசியிருக்கேனா? அட, தீபாவளிக்கு ரொம்ப முக்கியம் புது துணி பட்டாசுங்கிற பட்டிமன்றத்தை கூட நாங்க பேசியிருக்கோங்க. அங்க எங்கேயாவது நாங்க சாதியை பத்தி பேசியிருக்கோமா? இப்படி தமிழகம் முழுக்க நாங்க எண்ணற்ற மேடைகள்ல பேசியிருக்கோம். ஆனா ஒரு இடத்துல கூட சாதியை பத்தி பேசினது இல்ல. எங்களுக்கு அது மேல பெரிய நம்பிக்கையும் கிடையாதுங்க. அது இருந்துட்டு போட்டுங்க. அதனால யாருக்கு என்ன பிரச்சனை? ஆனா பிறக்கிறப்பவே சாதியும் சேர்ந்து பிறந்துருது. நான் இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன ஆசையா? ஐயா சாரிங்க, வீடியோ நேத்து நைட்டு தான் போட்டேன். ஆனா சாப்பாடு 9ஆம் தேதியே முடிஞ்சு போச்சு. அத பத்தி தான் பேசணும். சொல்லுமா, எந்த ஊரு சாப்பாடு நல்லா இருக்குது? ஓ, அந்த ஊருனா அந்த ஆள் தான். துவையல் நல்லா இருக்குது. சரி, நீ எந்த ஊரு? ஓ, நீ திருநெல்வேலியா? சூப்பரு. நீ நம்ம பிள்ளை, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் இந்த காரக்குழம்ப நினைச்சாதான் மனசு பத பத பதங்குது. நீ எந்த ஊருமா? காரைக்குடியா? காரைக்குடினா நீ யாருன்னு சொல்ல வேண்டிய தேவையே இல்ல. அட, மண் சட்டியில குழம்பு கொண்டு வந்து வைக்கும் போதே நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு. எது மண் சட்டிலேயே வச்சாலும் நீ இல்லையா? அதனால என்னம்மா? அதனால என்ன? பக்கத்துல ஏதாவது இருக்கும்ல, அத சொல்லு. அப்படியே பக்கத்துல அது என்ன தெருவுன்னு மட்டும் சொல்லு. ஓ, அந்த யாரும் இல்லையா? என்னம்மா, நீ மண் சட்டியில சமைக்கும் போதே நீ அந்த ஆளுன்னு நினைச்சேன், இப்ப இல்லங்கிற. அதுவும் இல்லைன்ட்ட. அப்ப நீ நகரா இல்ல காலனியா? என்னம்மா பேசாம இருந்தா நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? பட்டிமன்றத்துக்குள்ள
2 பேர் பேசி தானே கண்டுபிடிப்போம். டக்குனு வீடியோக்குள்ள வந்துடுறேன். வணக்கம். இப்படியெல்லாம் நான் பேசிட்டு இருப்பேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு உணவு தாங்க முக்கியம். வயிற்றுக்கு சாப்பாடு தான் முக்கியம். நான் செட்டிநாடான்னு கேட்க வந்தது காது தவறி மூக்கு கொளறி வாய் வழியா செட்டி இது வந்திருக்கலாம். அதுக்காக நீங்க ஆமான்னு சொல்லணும்னு எந்த அவசியமே இல்ல. இப்ப நீங்க இல்லன்னு சொன்னாலும் நான் என்ன சாப்பிடாமலா போயிட போறேன்? சாப்பிடுறதுல சாதி பார்க்காதவமா இந்த ராஜா. அட இந்த காலத்து கல்யாணத்துல பெரிதும் பாதிக்கப்படுபவர்கள் ஆண்கள் அப்படின்னு நான் தான் CTVல பேசினேன்ல. எதுக்கு பேசினேன்? இந்த மாதிரியான விஷயத்துக்காக தாங்க அப்படி பேசினேன். சாதாரண குழம்புங்க, சாதாரண சோறு விஷயங்க. அட காரக்குழம்பு கொடுத்தவங்க காரக்குடின்னு தெரிஞ்சதுனால அங்க இருக்கிறவங்க செட்டிநாடா அப்படின்னு கேட்டதாதான் என் மனசுக்குள்ள என் எண்ணத்துக்குள்ள ஒரு நினைப்புங்க. நான் இப்படித்தான் கேட்டிருப்பேன்னு எந்த உறுதியாவும் எந்த உண்மையும் சொல்லிட மாட்டேனுங்க. அட அப்படியே கேட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. எதுக்காக நான் அப்படி கேட்டேன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்தியால மட்டும்தான் சாதி இவ்வளவு கேவலமா இருக்குதா, இல்ல அமெரிக்காவிலையும் அது இருக்குதா அப்படின்னு கேட்கறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட கேட்டுக்கலாம். இப்படி கேட்கறதே கேவலம்னு எனக்கு ஏன் தெரியலன்னு நீங்க கேட்டுறாதீங்க. அம்மனி என்ன ரசம் வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க. எது பச்சை புளி ரசமா? ஆட பச்சை புளி ரசம்னாலே கோயம்புத்தூர் புளியம்பட்டி ஆனூர் தானே. ஆட ஈரோட்லயும் ரொம்ப ஃபேமஸ் தானுங்க பச்சை புளி ரசம். அப்ப பச்சை புளி ரசம் வச்சீங்கன்னா நீங்க என்ன ஊருன்னு எங்களுக்கு தெரியும்ல. அவங்க இல்லையா? ஏமா பச்சை புளி ரசத்துல அவங்க இல்லைன்னா வேற எவங்களா இருக்கும்? பச்சை புளி ரசத்தை கொடுத்தா மூடிட்டு திங்க வேண்டியதானே அப்படின்னு யாரும் என்கிட்ட கேட்காதீங்க. நான் யாருக்கிட்டையும் சாதி பார்த்து பழக மாட்டேன், சாதி கேட்டு சாப்பிட மாட்டேன். மன்னிச்சுக்கோங்க. நான் இந்த தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழுக்காகவும் கிட்டத்தட்ட என்னுடைய அந்த காலம் தொட்டு இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு இடத்துலயாச்சும் நான் என் சாதியை குறிப்பிட்டிருக்கேனா? நீங்க வேணா விக்கிபீடியா எடுத்து செக் பண்ணி பாருங்க. ராஜான்னு போட்டிருக்கோம், நான் சாதி போட்டிருக்காது. எத்தனை பட்டிமன்றங்கள் என் வாழ்நாள்ல, எத்தனை பேச்சு மன்றங்கள் என் வாழ்நாள்ல சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி ஒரு இளவையாச்சும் நான் பேசியிருப்பேனா? சும்மா சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் எங்க வேலை, சிந்திக்க வைக்கிறது கூட கிடையாது. ஒரு ஜோக் ஒண்ணு சொல்ற கேட்டுக்கங்க. இப்போ ஒரு வேலைக்கார அம்மா சொல்றாங்க, அம்மா உங்க பழைய நைட்டி எனக்கு கொடுக்காதீங்க, அதுக்குன்னு உங்களுக்கு புதுசு வாங்கித்தான் கிழிப்பாங்களா அப்படின்னு அந்த நைட்டி குடுக்குறம்மா கேக்குதம்மா. பாலசு கொடுத்தா போட்டு போவியா? அது விட்டு போட்டு அம்மா அது பிரச்சனை இல்லைங்கம்மா. ஐயா நீங்க நினைச்சு வந்து இத வேற கேட்டு கும்பலா எல்லாம் கைதட்டி சிரிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஜோக்கு அடிப்பாரு ராஜா. நான் திருமணத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்கள் தான். இப்படி எத்தனை பட்டிமன்றங்கள், எத்தனை நகைச்சுவை மன்றங்கள், எத்தனை பேசியிருப்பேன். ஒரு இடத்துலயாச்சும் கல்விக்காகவோ சமூக அநீதிக்கு எதிராகவோ இல்ல இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவா இல்ல ஆண் பெண் சமத்துவத்தை நோக்கி, அட இதெல்லாம் விடுங்க, ஆணாதிக்க சிந்தனைக்கு எதிராக ஒரு தடவையாச்சும் விளிம்பு நிலை மக்களுக்கு ஆதரவாக அப்படின்னு ஒரு வார்த்தை, இப்படி எதுவுமே பேசாத பட்டிமன்ற ராஜா ஜஸ்ட் சிரிக்க மட்டும் வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கிற இந்த பட்டிமன்ற ராஜா பச்சை புளி ரசம் வச்சது என்ன சாதின்னு கேட்டது தப்புதான் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க. சாதியை கேட்டதாக எனக்கு நினைவு இல்லை. ஒருவேளை நான் செட்டி அப்படின்னு சொன்னது யாருக்கு என்ன கேட்டுச்சுன்னு தெரியல. அட நாடா அப்படின்னு கேட்டதை கூட மரியாதைக்கு இரு சேர்த்தனதை கூட நீங்க தப்பா எடுத்திருந்திருக்கலாம். அந்த உணவின் சுவை எங்க அம்மாவை ஞாபகப்படுத்துச்சுங்க. எங்க அம்மா யாரு தெரியுமா? அவ ஒரு படிப்பறிவு இல்லாத முண்டம்ங்க. அப்படியே அந்த அம்மியில கொஞ்சம் பச்சை மிளகாவை வச்சு பச்சை வெங்காயத்தை வச்சு அப்படியே கரகரன்னு அரைச்சு கூடவே கொஞ்சம் குருமிளகும் ஜீரகமும் போட்டு நங்கு அரைச்சு அப்படியே எடுத்து மண் சட்டியில வச்சு புளி ஊத்தி கரைச்சு அவ கையால கரைச்சு கொடுத்த அந்த 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 பச்சை புளி ரசம் அப்படியே அட்லாண்டிகா வரையும் ஞாபகம் வந்து எங்க அம்மா ஞாபகம் வந்ததுனால எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா பொஞ்சாதி. நீ யாருக்கு பொஞ்சாதின்னு கேட்க வந்த, முன்னாடி 3 வார்த்தையை விட்டதுனால அது மட்டும் வந்துருச்சு. இருந்தாலும் நான் ஜாதி கேட்டிருப்பேன்னு யாரெல்லாம் நீங்க நம்புறீங்களோ அவங்கெல்லாம் எனக்கு எதிராக வீடியோ போடுங்க. நான் ஜாதியே கேட்க மாட்டேன்னு யாரெல்லாம் ஜால்ரா அடிக்க தயாரா இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து கண்டபடி திட்டுங்க. நீங்க திட்டுறதை கேட்டும் நாங்க பேசுவோம், ராஜா பேசுறதை கேட்டும் நாங்க பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு திருப்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.